எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தும் புறக்கணித்தவர் விஜய் என்று திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பாக திமுக கூட்டம் நடத்தியது. அதற்கு விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் பங்கேற்கவில்லை. தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாவை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தவர் மு.க.ஸ்டாலின் என்று திமுக தெரிவித்திருக்கிறது. தாவேக அரசு நடத்தும் எந்த கபட நாடகத்திலும் திமுக பங்கேற்காது என்று திமுக ஐடி விங் பதிவிட்டிருக்கிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் இன்று அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் திமுக பங்கேற்கவில்லை. இந்நிலையில் தாவேகாவை விமர்சித்து திமுக ஐடி விங் பதிவிட்டிருக்கிறது. விவரங்களை பார்க்கிறோம். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து நேரில் வழங்க தயாரா என்று திமுக கேள்வி எழுப்பி இருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தும் புறக்கணித்தவர் விஜய் என்று திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பாக திமுக கூட்டம் நடத்தியது. அதற்கு விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் பங்கேற்கவில்லை. தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாவை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தவர் மு.க.ஸ்டாலின் என்று திமுக தெரிவித்திருக்கிறது. தாவேக அரசு நடத்தும் எந்த கபட நாடகத்திலும் திமுக பங்கேற்காது என்று திமுக ஐடி விங் பதிவிட்டிருக்கிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் இன்று அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் திமுக பங்கேற்கவில்லை. இந்நிலையில் தாவேகாவை விமர்சித்து திமுக ஐடி விங் பதிவிட்டிருக்கிறது. விவரங்களை பார்க்கிறோம். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து நேரில் வழங்க தயாரா என்று திமுக கேள்வி எழுப்பி இருக்கிறது.